சண்டே லஞ்சுக்கு தால் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அந்த தால் ஃப்ரை ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வாங்க செஞ்சுக்கலாம். 1 கப்பு துவரம்பருப்பு, அதில் 1/4 கப்பு சிறுபருப்பு போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருந்தேன். அதில் வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, பெரிய ஏலக்காய், தேவையான அளவுக்கு தண்ணி, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உப்பு, கொஞ்சமாக கீ போட்டு இதை நல்லா விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே நல்லா மசஞ்சிருக்கும். போட்டிருந்த கரம் மசாலாவையும் தக்காளியோட தோலையும் மேலே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதை ஒரு மத்தை வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. இப்போ தாளிச்சு கொட்டிட்டோம்னா தால் தடுக்கா ரெடி. 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதில் கொஞ்சமாக சீரகம், பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகா, மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் போட்டு அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு தாளிச்சு கொட்டினோம் அப்படின்னா சூப்பரான தால் தடுக்கா ரெடி. ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிட முடியும். ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்லேயும் இருக்கும். அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டீட்டெயில் ரெசிபீஸ் நம்மளுடைய ஜாக்ஸ் கிச்சன் யூடியூப் சேனலில் இருக்குது. நான் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.